ஏன் என் வாழ்க்கையில இத்தனை அசைவுகள், இத்தனை ஆட்டங்கள், இத்தனை நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை? உண்மையாய் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். எப்படி? கொரவாமலையை போல சூட்டுப்பதேவம். எப்படி கர்த்தரை நம்ப வேண்டும்? 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது, நீதியின் பலியை செலுத்தி கர்த்தரை நம்பணும். நீதியின் பலி செலுத்தி கர்த்தரை நம்பினால் உங்க வாழ்க்கை அசையாது நிலைத்திருக்கும். உங்க எதிர்காலம் அசையாமல் நிலைத்திருக்கும். நீதி என்பது ஒரு கட்டளை. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இது பலி செலுத்தி கர்த்தரை நம்புறோமா? பெற்றோருக்கு கீழ்ப்படுறோமா? ஆலயத்தில் போதகர் சொல்றதுக்கு கீழ்ப்படுறோமா? கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா கோயிலுக்கு போவேன். கீழ்ப்படிய மாட்டேன், கோயில்ல என்ன செய்வேன்? நிப்பேன். கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா ஆலயத்துல முன்னால நிப்பேன். கீழ்ப்படிய மாட்டேன், கோயில்ல மணி அடிப்பேன். கீழ்ப்படிய மாட்டேன், பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் 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 அசைகிறது? ஏன் நிலையா இல்லை? கீழ்ப்படிந்து நீதி பலியை செலுத்தி கர்த்தரை நம்பினால் கீழ்ப்படிதல் தான் நீதி. இயேசுவே இப்பொழுது இடங்கொடு, இப்படி இன்னும் அநேக நீதியை நிறைவேற்றணும்னு சொல்லி இருக்கிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்துவேன். நீதி நீதி பலி செலுத்துவேன். உண்மையான பலி செலுத்துவேன். மாய்மாலமான அல்ல, வெளித்தோற்றமா அல்ல, உண்மை பலி செலுத்தி நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீதி பலியை செலுத்தி நீ கர்த்தரை நம்பினால் கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்க பண்ணுவார்.